அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்னிங் தவஜீத் கேஞ்சி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தொழுதுட்டு வெளில போய் பார்த்தா கிளைமேட்டே ரொம்பவே ஜில்லுன்னு இருந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளே ரொம்பவே அனலாக இருக்குது. மார்னிங் 7 o'clock பாப்பா ஏஞ்சிட்டாங்க. நான் படுத்ததே 6 o'clock. சரி பாப்பா ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சிச்சோடனே ஃபஸ்ட்டு பாப்பாவை கூப்பிட்டு போய் வெயிலில் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தேன். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் வேறு மாதிரி இருக்கும், பிறந்த அப்புறம் அப்படியே லைஃப் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அவங்க தான் நம்ம உலகமே, அவங்க தான் அந்த மாதிரி ஆகிடும். எங்கள் பாப்பாவுக்கு D3 ட்ராப்ஸ் தான் போட்டேன். இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய பீடியாட்ரிஷியன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் D3 ட்ராப்ஸ் மஸ்ட்டு ரொம்பவே. தென் சோக்கில் ஆல்மண்ட்ஸ் அண்ட் ரேசன்ஸ் தான் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி தான் சாப்பிட்டேன். அடிக்கடி எடுக்க மாட்டேன், எப்போனா ஒரு டைம் எடுத்துப்பேன். தென் சும்மா தொழுவலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு. இஃப்தாருக்கு கஸ்டர்ட் செய்யலான்னு இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாங்கிட்டு வந்து பார்த்தா அம்மா 65 பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதால என்னால் நோன்பு வைக்க முடியல. சரி கஸ்டர்ட் செய்யலான்னு சொல்லிட்டு 1 லிட்டர் பாலை நல்லா பாயில் பண்ணி வச்சிட்டேன். இதுலேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா அப்படிலாம். எங்களுக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும், அதனால் நான் வெண்ணிலா தான் வாங்கியிருந்தேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் போடணும். நாங்கள் 1 லிட்டர் எடுத்துருக்கனால 4 ஸ்பூன் போட்டோம். இதை கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பால் சூடான அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டக்குன்னு கட்டி ஆயிரும், அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்புறம் தேவையான அளவு உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லம்ஸ் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். தென் இது கொஞ்சம் நேரம் கூல் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சு அப்புறம் தான் லாஸ்ட்டில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆப்பிள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டனால பிளாக் ஆகிடும்னு சொல்லிட்டு இப்போவே ஆட் பண்ணிட்டேன். நான் ஆப்பிளும் போமோகிரானேட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். தென் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சின்னு ரோஸ் மில்கில் வாட்டர்மெலன், சப்ஜா சீட்ஸ் அண்ட் பாதாம் பிசின் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இஃப்தாருக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். கஸ்டர்ட் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வீட்டில். தென் ஒரு ப்ரொமோஷன் ஷூட் இருந்தது. அந்த ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்தது. பாப்பாக்கு ஆன்லைனில் டைப்பர் சைஸ் மாற்றி போட்டுட்டேன். ஸோ சின்ன பேக் மட்டும் வாங்கிட்டு வரலான்னு ஃபஸ்ட் கிரே தான் போனேன். அப்படியே கொஞ்சம் ஃபீடிங் ஸ்பூன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க. எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தென் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஸ்கின் கேர் பண்ணலான்னு ரொம்ப பேசிக் தான் பண்ணேன். வெறும் மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பேபி நம்ம லைஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த நியூ மாம் கேன் ரிலேட் திஸ். நம்மளை கேர் பண்ணிக்கவே மாட்டோம். பட் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். மேக் யுவர் செல்ஃப் அ ப்ரியாரிட்டி. பி ஸ்ட்ராங், பி ப்ரவுட். ஹாப்பி விமென்ஸ் டே.